புகைப்படம் மற்றும் வீடியோ பட கலைஞர்களின் வருமானத்தை முறைப்படுத்தவும், இக்கலைஞர்களின் பிரச்சனைகளை சரிப்படுத்தவும், எல்லோருக்கும் அவர்கள் முகவரி தாங்கிய ஒரு புத்தகம் எல்லோருக்கும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். நாங்கள் தொடங்கிய காலத்தில் முகவரி தாங்கிய புத்தகத்தை அனைவருக்கும் கொடுத்தோம். நல்ல பல திட்டங்களின் வழியாக இவர்களது பணி வாழ்வை வளப்படுத்தவும் இச்சங்கம் ஆற்றி வரும் தொண்டு அளப்பரியது. கோவை மாவட்டத்திலே வீடியோகிராஃபர் அசோசியேஷனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கடைக்கடை ஏறி ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் செய்கிற அளவுக்கும் கேமராவை சீஸ் பண்ணுற அளவுக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இந்த கோவா உருவாக்கப்பட்டது. அகால விபத்தை சந்திக்கும் ஒளிப்பதிவு கலைஞர்களின் குடும்பங்களை கூட இச்சங்கம் ஆதரித்து அரவணைக்கும் சரணாலயமாக திகழ்கிறது என்பதுதான் போற்றுதற்குரிய உண்மை. சங்கத்தில் ஒரு மெம்பர்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் என்ன ஒரு விளையாட்டு இருந்தாலும் கலந்துக்கிறோம். அதே மாதிரி யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒன்றும் இல்லை அப்படியே ஒரு சங்கத்தை ஒரு 4 பேர் அவங்க ஃபைனான்ஸ் போட்டு எல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ எனக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சு, சங்கம் ரொம்ப உதவி பண்ணிச்சு எனக்கு. அதனால் உறுதுணையாக இந்த சங்கத்தினால நம்ம நல்ல பெனிஃபிட் இருக்குது. யாருக்கு ஒரு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் சங்கத்துக்கு நிறைய பேர் உள்ளே சேர்ந்துருந்தோம். சேர்ந்தா தான் அவங்களுக்கு என்ன ஏது தெரியும், இல்லாட்டி தெரிய வாய்ப்பே இல்லை. 1989ஆம் ஆண்டு சிறு விதையாக விதைக்கப்பட்ட இச்சங்கம் இன்று 600 உறுப்பினர்களுடன் ஆல விருட்சமாக விரிந்து நிற்கிறது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறப்போ, அந்த பாதங்களில் அதை சுமந்து வந்த சங்க நிர்வாக குழுவை பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எவ்வளவோ வித்தியாசமான நிர்வாக குழு, எவ்வளவோ வித்தியாசமான தலைவர்கள், செயலாளர்கள், அத்தனை பேரும் தன்னுடைய சொந்த காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த கோவாக்காக, கோவை மாவட்ட வீடியோ ஒளிப்பதிவாளர் சங்கத்துக்காக உழைத்த உழைப்பின் பயன் இன்று 25வது ஆண்டு வெள்ளி விழாவை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். 90 பேர் இதன் பொறுப்புகளை வகித்த நிர்வாகிகளாக சிறப்பு பெற்றிருக்கின்றனர். நமது வீடியோகிராஃபர் அசோசியேஷன், ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷன் எல்லாத்துக்கும் 4% 11% டேக்ஸ் போட்டுட்டாங்க. ஈஸியாக நம்ம ஒரு கேமரா வாங்கலாம் அப்படிங்கிறப்போ அதுக்கு தனிப்பட்ட ஒரு போய் கேட்டோம்னா அது அந்த வகையில் நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமம். அப்போ நம்ம அசோசியேஷன் ஒரு மூலியமாக ஆரம்பித்தோம்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கோ டேக்ஸ் ப்ராப்ளம் நம்ம விடுபடுறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கும்னு நான் உடனடியாக கலைஞரிடம் பேசி நாங்கள் நேரடியாக போய் பார்த்து இதை கோரிக்கைகளை வைத்த காரணத்தினால் உடனடியாக 4% 4 நாளில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏற்படுத்தி கொடுத்தார். மறைந்த திரு சங்கரனார் முதல் பல தலைவர்களும் பொருளாளர்களும் செயலாளர்களும் என அநேகர் இந்த கூட்டமைப்பிலே, கோவாவின் குழுவிலே பணியாற்றி இருக்கிறார்கள். எல்லையற்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு செயல்பட்டதுனால சங்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இந்த சங்கம் பார்த்திங்கன்னா இன்னும் மேலும் நல்ல நிலையை அடையணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 25 ஆண்டு வெள்ளி விழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நாம் பணி செய்கின்ற காலங்களிலே நம்மை முழுமனதோடு ஈடுபாடோடு பணிகளை செய்தோமே ஆனால் அது இறைவனுக்கு செய்கின்ற ஒரு தொண்டாக அது கருதப்படும் என்று நான் நம்புகிறேன். 2008 to 2011 2.5 வருஷ காலம் செயலாளராக என்னோடய சிறப்பான பணியை என்னால் முடிந்த வரைக்கும் செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். தங்களது சங்க உறுப்பினர்களின் கலைத்திறனை காட்சிப்படுத்தும் வகையில் புகைப்படம் மற்றும் வீடியோ பட கண்காட்சியை 2000 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் கோவை மாநகரமே வியக்கும் அளவிற்கு நடத்தி பெருமை பெற்றிருக்கிறது இச்சங்கம். ஐயப்ப பூஜை சங்கத்தில் 3 நாள் ஃபங்க்ஷன், கிட்டத்தட்ட 3 நேரம் சாப்பாடு, ஒரு 10,000 பேர்த்துக்கு மேல். அதாவது பொருள் எக்ஸிபிஷன், அப்புறம் தாவாவுடைய பொதுக்குழு, நமது பொதுக்குழு அனைத்தும் அங்கே நடத்தப்பட்டது. அதுவும் அன்று மிக சிறப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வாகும். சுகுணா கல்யாண மண்டபத்தில் எக்ஸ்போ நடத்தி அதில் வரும் வருமானத்தை கொண்டு நம்ம கோவா கட்டட நிதிக்காக பயன்பட்டது. 88வது வருடத்திலே இருந்து கோவா என்கின்ற ஒரு நியூஸை நாங்கள் ஆரம்பித்தோம். அதற்கு உறுதுணையாக நாங்களும் ஆசிரியராக AK நடராஜ் அவர்களும் இருந்து நாங்கள் இருவருமாக அந்த கோவா நியூஸை ஒரு மனமாக நாங்கள் செயல்பட்டதின் நிமித்தமாக பல ஆண்டுகளாக அதை நாங்கள்
வெளிக்கொண்டு வந்தோம். அதன் நிமித்தமாக ஊரிலே பல இடங்களிலே நடக்கக்கூடிய பல காரியங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது.